அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலம் தான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 6% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 50% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாய் 18% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 17% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 51% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 54% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாய் 2% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 65% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 20% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 976 ரூபாயும் இந்தியாவுக்கு 277 ரூபாய் 45% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் சரியாக கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களோட கையால் கூட பிளவுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில், இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலே இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் ரேட்டும் ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 756 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 882 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 268 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 8 ஃபேல்ஸ். தங்க விலை படிப்படியாக மறுபடியும் கம்மியாகிட்டு வர மாதிரியே தெரியுது. ஒரு அரை தினார் கம்மியாக இருக்குது. விலை கொடுத்து வாங்க நினைக்கிறவங்க இந்த நாட்களில் தாராளமாக வாங்கிக்கோங்க. இதோ புதிய லெப்டினன்ட் ஜெனரல். அதே போல் கட்டணம் அதிகரிக்கப் போகிறது மின்சாரத்தில். கேப் பகுதிகளில் ஏமாற்றுக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே மாதிரி ஜஹராவில் ரோபர் பண்ணின கன் பாயிண்ட் நபர். அதே போல் 16 டொமஸ்டிக் ஒர்க்கர் காரியாலயங்கள் இழுத்து மூடப்பட்டது. இதோ ஆசிரியை ஒருவர் அதிரடியாக கைது.
அதே போல வீதிகளுடைய நிலைமை மிகவும் மோசம். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளப். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்க, இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காம என்னுடைய வீடியோவை பாருங்க. வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்க சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அள்ளுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதே போல நேற்றைய தினம் மே மாதம் 27ஆம் தேதி மணிலா பிலிப்பைன் நாட்டில் 5.1 ரிக்டர் அளவிலான பூகம்பம் மீண்டும் பதிவாகி இருக்கிறது. அதே போல தொடர்ந்தும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வரும் வெப்பத்தால் உடலில் நீர்ச்சத்து குறையும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் ஒவ்வொருவரும் தொடர்ந்தும் ஒரு நாளைக்கு 3 அல்லது 2.5 லிட்டர் நீர் அதிகமாக பருகுங்க அப்படின்னு டாக்டர் அப்துல்லா அல் சனத் எச்சரித்திருக்கின்றார். அதே போல் ஹஜ்ஜுக்கான அப்ரூவல் மீண்டும் கிடைத்துள்ளது. குவைத்தில் யார் யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை பறிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க அனைவருக்குமே ஒரு சிறப்பு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது ஹஜ் யாத்திரிகைகளுக்காக. அதே போல இதோ ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா உள்துறை அமைச்சரின் அதிரடியான அடுத்த கட்ட எச்சரிக்கை. தலை மேலே இடி விழுந்த மாதிரி அடுத்த சட்டம் பாய போகிறது. என்ன தெரியுமா? மின்சார கட்டணம் அதிகரிக்க போகுது. யாரோ ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக தான் சொன்னாங்க, நம்ம நாட்டில் கமெண்ட் நான் செக் பண்ணும்போது படித்தேன் இப்போ ரீசெண்டாக, நம்ம நாட்டில் மாதிரி மின்சார கட்டணத்தை அதிகமாக உயர்த்தினாதான் இவங்கெல்லாம் மின்சாரத்தை கண்ட்ரோலாக பாவிப்பாங்க அப்படின்னு. உண்மைக்குமே இப்போ அதுதான் நடக்க போகுது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க போகிறாங்க. அப்படி அதிகரிக்க போகும்போது நிறைய பேர் வீடுகளில் 100 லைட் இருக்கிற இடத்துல வெறும் 10 லைட்டு தான் போடுவாங்க. இல்லைன்னா வீடே குறைஞ்சது சில வீடுகளில் 1000 லைட் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமாக வெளிச்சத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மின்சாரத்தை வீணடிப்பாங்க. அதனால் முடிந்த அளவு மின்சாரத்தை கம்மி பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகள் இனிவரும் காலம் நடக்கும். மின்சார கட்டணம் அதிகரிக்கும் போது. ஆனால் மின்சார கட்டணம் வெளிநாட்டவர்கள் செலுத்தும் வகையில் அவங்களுக்கும் பெரிய தலைவலியாக மாறும். இதோ மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி ஆக்டிங் அண்டர் செக்ரட்டரி ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர். இப்போ ரீசெண்டாக ஷேக் சாலிம் நவாஃப் அஹமட் அல் சபா அவர்கள் போன பிறகு இவர் பதவிக்கு வந்திருக்கிறாரு. புதிய தேடுதல் வேட்டை எப்படியெல்லாம் மாறப்போகுதோ அல்லாஹு ஆலம். இதோ 16 லேபர் ஆஃபீஸை உடனடியாக பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகம் இழுத்து மூடி இருக்கிறாங்க. காரணம், பிளாக் மார்க்கெட்டில் அதிகமான விலைக்கு பணிப்பெண்களை விற்பது மற்றும் ஒரு சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது தெரிய வந்திருக்கிறது. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து ஒவ்வொரு பணிப்பெண் அலுவலகங்களிலும் தேடுதல் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சில முக்கியமான பல தகவல்கள் வெளியிட போகிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர். யார் யாரெல்லாம் ரகசியமாக அதிக விலைக்கு பணிப்பெண் விற்கிறாங்களோ அத்தனை பேரையும் உடனடியாக லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. இதோ கேப் பகுதிகளில் நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 90,000 தினாருக்கு மேலே வஞ்சகம் செஞ்சுருக்கிறார் ஒரு நபர். மினிஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸில் வேலை பார்க்குற மாதிரியும் இவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி ஏமாற்றி பலரிடமும் லேண்ட் ப்ராப்பர்ட்டி மற்றும் சில ஆவணங்களில் ஃபோர்ஜரி பண்ணி பணம் பிடுங்கி இருக்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனம். ஃப்ராடுகளை நம்பி ஏமாந்துடாதீங்க உங்களுடைய பணத்தை. உயர்நிலை பள்ளி தேர்வுகளை கசியவிட்ட குற்றச்சாட்டில் கல்வி அமைச்சின் ரகசிய அச்சகத்தின் தலைவர், ஒரு பெண் ஊழியர் மற்றும் ஒரு ஆசிரியருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. எக்ஸாம் பேப்பர்களை செமிஸ்டருக்கான பதிவுகளை லீக் பண்ணினதால் இந்த சட்டம். உடந்தையாக இருந்தாலும் சேர்ந்து தண்டிக்கப்படுவீங்க. கவனம், குற்றங்களுக்கு உடந்தையாக போகாதீங்க. அடுத்ததா இதோ ஜஹரா பகுதிகளில் கன் பாயிண்டில் பலரிடமிருந்து வழிப்பறி பண்ணும் கும்பலை பற்றிய தகவல். ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல்டில் இறங்கி இருக்கிறாங்க. ஜஹரா பகுதிகளில் தான் இது ரொம்பவும் அதிகம்.
ரோட்டால் போகிற வரவங்களெல்லாம் மறித்து அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பிடுங்குற கும்பல் இன்றைக்கும் அதிகமாக தான் இருக்குது இந்த பகுதிகளில். அதே மாதிரி கேப் வஃப்ரா பகுதிகளில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிக்குது. வீதிகளில் நம்ம நடமாடுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பக்காலாக்களில் கடைகளில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப கவனம். அதே போல் ஜென்ரல் ஃபயர் ஃபோர்ஸ் தொடர்ந்துமே ஜஹரா பகுதிகளில் ஸ்டோர்கள் குடவுன்களை வந்து சுற்றி வளைத்து மூடிக்கிட்டே இருக்கிறாங்க. தீ அணைப்புக்குரிய சரியான பாதுகாப்புகளை பேணாத அனைத்து குடவுன்களையும் இழுத்து மூடுறாங்க. அதே போல் பெண்களை சோதனை செய்வதற்கு பெண் அதிகாரி இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு ஆண் அதிகாரியும் சோதனை செய்யக்கூடாது. அதே போல் அப்படி சோதனை செய்து ஏதாவது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாலும் அது குற்றமாகாது அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்ததாக ஜஹரா பகுதிகளில் குறிப்பாக சாதில் அப்துல்லா இன்னும் சில பகுதிகளெல்லாம் ரோடுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதாகவும், சாதாரணமாக ஸ்பீட் பிரேக்கர்களில் கூட அந்த கலர்கள் கூட இல்லாத நிலையில் ரொம்ப வாகனங்கள் டேமேஜ் ஆகிறதாகவும் ஒரு பெண் தெரிவிச்சிருக்கிறாங்க. கோயத்துடைய நிலைமையில் முக்கியமாக இந்த ரோடுகளுடைய நிலைமை ரொம்பவும் மோசமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. அரபி தெரிஞ்சவங்க இந்த வீடியோவையும் பாருங்கள். عند بيوتنا من يحمينا لما نطلع وسيايرنا تتكسر والمطبات مو مخططة. يعني أنا أتكلم عن منطقة سعد العبد الله وهي من المناطق الحديثة في دولة الكويت. شوارع محفرة، مطبات رايحة ألوانها تطير في المطبة، كل مطبة أكبر من قصة حياتك. الطب المطبة ما تشوفها أنت طاير، ما في أنت وعيالك حزام، ما في حزام تنطلق بصاروخ. منو يحمينا احنا وسياييرنا من التلف اللي قاعدين نعاني منه؟ والقضية مو جديدة، ما قلنا شيء جديد، بس انا والله عندي اقتراح ان مثل ما في قوانين صارمة على المواطن لما يخالف، من حق المواطن يحاسب بعد لما يكون في اذى في الشارع قاعد يطوله او يطول ممتلكاته. سووا لنا في تطبيق سهل نظام البوينتس، نقاط. مريت من يم مطبة طيرتني مو مخططة، شارع مكسر، احط لك شير لوكيشن، تعطيني نقاط انا اخذها حقي، كريدت حقي، كيفي فلوس ادفع فيها مخالفاتي اللي انت تبتاخذها مني بعدين. عاد يصير بيننا غسيل اموال، احنا انت تخالفنا احنا نخالفك، ناخذ فلوس نرد فلوس، كذي تصير، كذي عدالة. انت تقصر في شغلك انا اخذ منك فلوس، انا قصرت في تطبيق القانون تاخذ مني فلوس. لكن انت تاخذ مني فلوس وانت مو زايد راتبي من قبل كورونا، ما في اي زياده رواتب، وصالخ مخالفات دبل، السوق دبل، ويقول لك الكويت ما فيها ضرائب. عندكم خبر ان احنا بدون ضرائب اسعارنا اغلى من اي دوله في اوروبا عندها ضرائب؟ اغلى بوايد. وهم عندهم ضرائب، بدون مع الضرائب احنا اغلى، واحنا على اساس ما عندنا ضرائب. ويقول لك احنا ندرس ان احنا نفرض ضرائب. ليش انت مقصر فينا؟ احنا مقصوصين قص اصلا. انا وايد محتره لان انا توني جايه من الشارع، لا شارع سنعه، لا مطبات سنعه، ومخالفات لباكر الصبح. طلع كبدك تخاف تمسك تليفون، تبي تحط شير لوكيشن، لا ما تقدر، انت حتى على الاشاره ما يصير تحط جوجل باب زي شضايعه، لا ممنوع تمسك التليفون.